தென் மாவட்டங்களில் தொடர் வன்முறைகளை தடுப்பதற்கு சிப்காட் நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு பணி வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தீபக் ராஜா பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் அனைத்து முக்குலத்தோர் சமூக தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் தென் மாவட்டங்களில் நடைபெறும் வன்முறை சம்பவங்களை தடுக்க சிப்காட் நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சாதி மோதல்களை தடுப்பதற்கு ராமமூர்த்தி மற்றும் ரத்தினவேல் பாண்டியன் கமிஷன்களில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுவோரின் கை கால்களை உடைத்து காவல்துறையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பகுதியில் நிறையவே ஜாதி மோதல்ல கொலைகள் நடந்து வருது. இந்த கொலைகள் நடக்கக்கூடாது, ஜாதி கலவரம் வரக்கூடாது. அதற்கு எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நிலை தமிழகத்தை தென் மாவட்டங்களில் நீடிக்க கூடாது என்பதை சொல்லியிருக்கிறோம். நோ இண்டஸ்ட்ரி கிடையாது, படிப்புக்கு நல்ல முறையில் படிக்கிறதுக்கு இடங்க காலேஜ் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஜாதி கலவரங்கள் வருது. அதை மாற்றணும். இப்ப இங்க எல்காட்டு போன்றதெல்லாம் இருக்கு. அதுல கூட ஒருத்தனும் இந்த ஊருக்கார வேலை பார்க்கணும், இந்த மண்ணுக்கார வேலை செய்யுது. எங்களுடைய மன வருத்தமே இப்படி வேலை செய்யாம இருந்தா ஏற்கனவே இருந்த நிகழ்ச்சி நடந்துட்டு தானே இருக்கு. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். குற்றவாளிகளை குற்றவாளியா பாருங்க, தவறு செஞ்சா வழக்கு போடுங்க. ஆனால் காவல்துறை ரவுடியாக கூடாது, கையை உடைக்க கூடாது, காலை உடைக்க கூடாது, வழக்கு போடு.